சுபவி அவர்களுடைய அந்த காணொளி வந்து நானும் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்ட பெண், அவரால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கட்டும், வச்சா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் அவர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இஷ்யூ எடுக்க போனால், நித்யானந்தா இஷ்யூவை பற்றி இவர் நிறைய பேசியிருக்காரு. அதில் வந்து ரஞ்சிதா வந்து அப்போ இவர்கிட்ட சொன்னாங்களா, நான் பாதிக்கப்பட்டேன் நித்யானந்தாவாலன்னு ஏதாவது பெண்கள் வந்து இவர்கிட்ட முறையிட்டாங்களா? அப்படி இல்லை. இது வந்து இவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போ அந்த குழுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நிறைய பெரியாரிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற இஷ்யூ தான். தமிழச்சி கூட அந்த சர்ச்சையை எடுத்த காரணமே என்னென்னா, பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் அந்த லூலு குழுவில் லூலுக்கு பின்னணியில் இருந்து அவங்கள இயக்கி அவங்களால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இஷ்யூவே. இப்போ சுபவி அவர்கள் இந்த பாலியல் விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா? சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாக்கா அவர் ஒரு பெரியாரிஸ்ட். இப்போ வந்து சீமானை எதிர்த்து போராடுறாங்க. இப்போ அதுக்கு அவரும் தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. சீமான் வந்து பெரியாரை குறித்து அவதூறாக பேசுகிறாரு அப்படின்றது அவரும் அந்த சீமானுக்கு எதிராக தான் இருக்காரு. இங்கேயும் இந்த குழுவிலையும் வந்து பெரியார் வந்து மோனோகாமியை ஆதரிக்கலை, பெரியார் வந்து ஆண்கள் பல வப்பாட்டிகளை வச்சுக்கிட்டா பெண்களும் பல ஆண்களை வச்சுக்கலாம், அட் அ டைம் பல ஆண்களை காதலிக்கலாம், இப்படின்லாம் பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் இந்த குழுவில் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அந்த காணொளிகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த விஷயங்களெல்லாம் வந்து அந்த பெரியார் இப்படி சொன்னார்ன்றதெல்லாம் வந்து லூலு குழு பின்னணியில் இருந்து இயக்கியது சில பெரியாரியலாளர்கள். அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரான்ஸ் தமிழச்சியும். அப்போ ஒரு பெரியாரிஸ்டா பெரியாரை பற்றி அவதூறு பரப்புகிற சீமான் மேலே போராடுற சுபவி, பெரியாரை பற்றி அவதூறாக இந்த மாதிரி பல பெண்களை பாலியல் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு குழு மேலே அவர் ஆதரவு தெரிவித்தாரா? இல்லையே. இன்னி வரைக்கும் அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. இந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. சுபவியால் யாராவது பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த பெண்கள் யாராவது வெளியே வந்து சுபவி என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர். இது ஆக்சுவலி பார்க்க போனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சுபவியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பேசணும், அப்போ தான் நான் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படி சுபவி, அதாவது தமிழச்சி இந்த சர்ச்சையை எடுத்திருக்கும் போது, அதாவது இந்த மாதிரி முற்போக்குவாதிகள் வந்து அரசியலை நோக்கி பெண்கள் வரும்போது, சில பெரியார் அமைப்புகளில் வரும்போது அவங்களால பாலியல் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சுபவி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வப்பாட்டியாக இருக்கிறது அந்த பெண்ணுடைய உரிமைன்னு சொல்கிறார் அவர்.